ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விளைஞ்ச மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை தோலோடியே பெரிய பெரிய பீஸ்களாட்டு கட் பண்ணி அடமாங்காய் செய்ய போகிறோம். அடமாங்காவை வச்சு ஊறுகாய் பண்ண போகிறோம். உப்பு போட்டுட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணணும். சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. ஒரு கைப்பிடி பூண்டை தோல் உரித்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொட்டுனதுக்கு அப்புறமா பூடு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டுடலாம். பூடு கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக ஒரு பொன்னிறமாக வர்றது வர அடுப்பில் போட்டிருக்கணும். மாங்காய் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தக்கன தான் வத்தல் தூள் போடணும். நான் ஒரு 1/4 கப்பு வத்தல் தூள் போட்டிருக்கேன். வத்தல் தூள் போட்டதுமே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். வத்தல் தூள் கரிஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே உப்பு போட்ட மாங்காய் தான், இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெல்லமும் பொடிச்சு சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை போடும்போது அடமாங்காய் ஊறுகாய் இன்னும் நல்ல டேஸ்டாட்டி இருக்கும். இனி காஞ்ச மாங்காவையும் போட்டுடலாம். வத்தல் தூள் எல்லா இடமும் படுது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த அடமாங்காய் ஊறுகாவை ரெடி பண்ணிவிட்டு உடனேயே சாப்பிடக்கூடாது. குறைஞ்சது 1 மாதமாவது அப்படியே வச்சிடணும். அப்போ தான் நல்ல டேஸ்டாட்டி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சாதான் அந்த காஞ்ச மாங்காய் கொஞ்சம் சாஃப்டாட்டு மாறும். நல்லா கொதிச்சு இந்த தண்ணீர் கொஞ்சமாக வற்றணும். அது வர அடுப்பில் கிடக்கணும். தண்ணீர்லாம் வற்றி இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அடமாங்காய் ஊறுகாய் போட்டு பாட்டிலில் எடுத்து வச்சிட்டோம்னா இது கெட்டே போகாது. 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். உப்பு மட்டும் கரெக்டாக போடணும். இனி வெயிலில் வைக்க வேண்டிய தேவையில்லை. ஆறுனதும் பாட்டில்லையோ பரணிலையோ எடுத்து வச்சிட்டா போதும். நான் இந்த மாதிரி பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கேன். அடமாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.